ஏய் ஜெனி, வயலட், பிங்கி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவோமாப்பா? ஏய் ஆமாப்பா, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம். சரி, என்ன கேம் விளையாடலாம்? ஓடி பிடிச்சி அப்படி விளையாடுவோமா? எப்பா தொட்டி பிடிச்செல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் செம்ம டயர்டாக இருக்கும். வேற ஏதாவது சொல்லுங்க. ஏய் என்னடா நீ பாட்டுக்கு டயர்டா இருக்கும் அது இது சொல்ற. நம்ம விளையாடலாம்டா, ஃபன்னா தான் இருக்கும். சரி சரி, நான் ஒரு புது கேம் பார்த்தேன்ப்பா. என்ன கேம்னா, நம்ம 2 டீமா பிரிஞ்சுக்கிடுவோம். பிரிஞ்சிட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்போ நான் ஒரு கலர் சொன்னேன்னா நீங்க ஒரு கலர் சொல்லணும். அப்புறம் இப்படி மாத்தி மாத்தி ஒரு டீம் சொல்லிட்டே இருக்கணும். எந்த டீமுக்கு கலர்லாம் சொல்ல தெரியலையோ அப்ப அவங்க அவுட்டா. அப்படி ஒரு கேம் வச்சுக்கிருவோமா? சரிப்பா, இந்த கேம் சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொன்றா மாத்திக்கலாம். கலர் சொல்லலாம், அனிமல் சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல்ல டீம் பிரிச்சிருவோம். ஏய் ஓகேப்பா. அப்ப பினாக்கி, ஸ்வீட்டி, நாங்க ஒரு டீம். ஏய் குட்டி தங்கச்சி பப்ளியும் இருக்கால, அவளும் என்னோட டீம்லயே இருக்கட்டுமா? ஓகே ஓகே, இருக்கட்டும், பாவம் உன் டீம்லயே இருக்கட்டும். அப்போ ஜெனி, வயலட், ஜாஸ்மின், நீங்க 3 பேரும் ஒரு டீம். ஓகேவா? சரிப்பா. ஏய் இவன் என்னப்பா சரிப்பா சரிப்பானே சொல்லிட்டு இருக்கான். ஏய் இங்க பாருங்கப்பா, நம்ம ஸ்வீட்டிஸ் அந்த கேமே விளையாடலாம். ஆனா கலர்ஸ்க்கு பதிலா சாக்லேட்ஸ் விளையாடுவோமா? சாக்லேட்ஸ்ல நிறைய வெரைட்டியா இருக்கு. எனக்கு கூட சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும்பா. ஓகே, பிங்கி சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் நம்ம சாக்லேட்ஸே சொல்லலாம். நமக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ், யம்மி சாக்லேட் சொல்லியே விளையாடலாம். ஃபர்ஸ்ட் நாங்களே ஆரம்பிக்கிறோம். ஓகே வயலட், நம்ம என்ன சாக்லேட்டோட பேரு சொல்லலாம்? எனக்கு வந்து மஞ்சு தான் பிடிக்கும், அதனால மஞ்சுனா ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றோம். ஓ மஞ்சா, அப்போ எங்களோட ஃபேவரட், எனக்கு பிடிச்சது டெய்ரி மில்க் சில்க் தான், அதனால டெய்ரி மில்க் சில்க். ஓ நீங்க சில்க் சொல்றீங்களா? அப்போ நாங்க டெய்ரி மில்க்லயே பப்ளி சொல்லுவோம். டெய்ரி மில்க் சில்க், அப்புறம் நட்ஸ், பப்ளி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. டெய்ரி மில்க்னா டெய்ரி மில்க் மட்டும்தான். என்னப்பா புதுசா ரூல் சொல்றீங்க? டெய்ரி மில்க்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, அப்ப ஒவ்வொன்னு சொல்லதானே செய்யணும். அப்படிதான் சொல்லக்கூடாது. டெய்ரி மில்க்னா டெய்ரி மில்க் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது வேற சாக்லேட் போகணும். ஓகேவா? இப்போ இதுல இருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஆனா ஒரு சாக்லேட் நீங்க ஒரு தடவை தான்ப்பா சொல்லணும். திருப்பி சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்க அவுட்னு சொல்லிடுவோம். இதுவும் ரூல்ஸ் தான். ஸ்வீட்டி, புதுசா ரூல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்றீங்க. சரி ஓகே. இப்போ டெய்ரி மில்க் சில்க் சொல்லக்கூடாது, அப்படிதானே? இப்போ நாங்க வேற சாக்லேட் சொல்றோம். பெர்க்கு நாங்க எங்க சைடுல இருந்து பெர்க்கு சொல்றோம். நீங்க ஒரு சாக்லேட் சொல்லுங்க. ஏய் பினாக்கி, நீ தான் எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுவ? ஒரு சாக்லேட் சொல்லேன்டா. ஓரியோ கிடையாது. ஆமா, ஓரியோ பிஸ்கெட். ஓரியோல எல்லாம் சாக்லேட் கிடையாது. அவுட். இந்த கேம் நம்ம இப்பதானே விளையாடுறோம், அதனால எக்ஸ்கியூஸ் கொடுப்போம்பா. ஓரியோல பிஸ்கெட் தான் இருக்கு. சோ வேற சாக்லேட் இப்போ பினாக்கி சொல்லுவான். சரி ஓகே, கிட்கேட். கிட்கேட் எங்க சைடுல இருந்து நாங்க கிட்கேட் சொல்றோம். இப்போ நீங்க சொல்லுங்க. கேலக்ஸி, என்னோட ஃபேவரட் கேலக்ஸி. இப்போ உங்களோட டர்ன். ரொம்பலாம் டைம் எடுத்துக்க கூடாது யோசிச்சு சொல்றதுக்கு. ஃபாஸ்டா சொல்லணும். என்ன பிங்கி, ஃபாஸ்டா சொல்லு. என்னோட டர்னா? ஐயோ சாக்லேட் ஏதோ இப்பன்னு பார்த்து ஞாபகம் வர மாட்டேக்கே. மேங்கோ பைட், எனக்கு பிடிச்ச மேங்கோ பைட். இப்போ நீ சொல்லு வயலட். மேங்கோ பைட்டுக்கு போயிட்டாளா? அப்போ 5 ஸ்டார் சொல்லுவேனா? எனக்கு பிடிச்ச 5 ஸ்டார். இப்போ ஸ்வீட்டி, நீ என்ன சாக்லேட் சொல்ல போற? இவங்க என்ன சாக்லேட்டா சொல்லிட்டே இருக்காங்க ஃபாஸ்டா. நமக்கு தான் ஞாபகம் வர மாட்டேக்கே. பினாக்கி, நீ ஃபாஸ்டா சொல்லுடா. இது ஸ்னிக்கர்ஸ். ஆமா, எங்க சைடுல இருந்து நாங்க ஸ்னிக்கர்ஸ் சொல்றோம். இப்போ ஜாஸ்மின், நீங்க சொல்லுங்க.
என்ன இவங்க ஃபாஸ்டா சொல்லிட்டாங்க. ஏய் டாபிள் ரான் சாக்லேட். போன தடவை எங்க மாமா வந்தப்போ அதுதான் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்ல டாபிள் ரான் சாக்லேட். ஓ டாபிள் ரான் சாக்லேட்டா, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏய் பவுண்டியை விட்டுட்டோம் பாத்தியா? பவுண்டி சாக்லேட் எனக்கு பிடிச்ச பவுண்டி. ஏய் செம்ம சூப்பர் டி பிங்கி, செம்மையா சொன்ன பவுண்டி சாக்லேட். இப்போ அவங்களால சொல்லவே முடியாது. என்ன இவங்க எல்லா சாக்லேட் பேரும் சொல்லிட்டாங்க. ஏய் மார்ஸ் விட்டுட்டோமே, மார்ஸ் சாக்லேட். மார்ஸ்னு ஒரு சாக்லேட் செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த சாக்லேட். இப்போ இனி உங்களோட டர்ன், நீங்க சொல்லுங்க. பினாக்கி பார்த்துட்டே இருக்கீடா, ஏதாவது சொல்லேன்டா சாக்லேட் பேரு. M&M's. ஆமா M&M's பிடிச்சதா, M&M's சொல்லிட்டோம் நாங்க. ஏய் கிண்டர் ஜாய் பிடிச்ச சாக்லேட். அடுத்தது நாங்க சொல்றோம் கிண்டர் ஜாய். நல்லா ஃபாஸ்டா போகுதுல்ல இந்த கேமே. அக்கா நான் ஒரு சாக்லேட் சொல்லட்டுமா? எனக்கு பிடிச்ச சாக்லேட் சொல்லுடா. சாக்கிக்கா, நம்ம அந்த தாத்தா கடையில வாங்கி சாப்பிடுவோமே சாக்கி. ஏய் பப்ளி கூட நல்ல சாக்லேட் பேரா சொல்றாளே. இப்போ நம்ம தான் சொல்லுவோம். நம்ம என்ன சாக்லேட் சொல்றது? ஐயோ டக்குன்னு எதுவுமே வர மாட்டேங்கே. வயலட், நீயாவது ஏதாவது சாக்லேட் பேர் சொல்லு. என்ன சாக்லேட்? ஏய் கச்சா மேங்கோ புளிப்பு மிட்டாய் கச்சா மேங்கோ. ஓ கச்சா மேங்கோவா? இப்போ எங்களோட டர்ன். நாங்க தானே சொல்றோம் பால் சாக்லேட். என்னது பால் சாக்லேட்டா? அப்படி ஒரு சாக்லேட் இருக்குதா என்ன? என்னது பால் சாக்லேட் பேட் சாக்லேட்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சாக்லேட்டோட பேரை சொல்லுங்க. பால் சாக்லேட்லாம் இருக்கு. யார் சொன்னா? சரவணா ஸ்டோர்ஸ்ல இருக்கு. ஆமா நாங்க கூட தாத்தா கடையில நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். பால் சாக்லேட்டும் உண்டு. என்னது பால் சாக்லேட்டா? இது என்ன இவங்க சரியான போங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பால் சாக்லேட் பட்டர் சாக்லேட்னு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வேற சாக்லேட் பேர் சொல்லுங்கப்பா. ஏய் பேட் சாக்லேட்லாம் ஒரு சாக்லேட் கிடையவே கிடையாதுப்பா. பால் சாக்லேட்லாம் சாக்லேட் கிடையவே கிடையாதுப்பா. நீங்க போங்காட்டம் ஆடுறீங்க. ஏய் அதெல்லாம் உண்டு பேட் சாக்லேட்லாம் நீங்க தான் ஏமாத்துறீங்க. பால் சாக்லேட் உண்டுப்பா. அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டு தான் சண்டை போடாதீங்கப்பா. எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. சரி போதும். இந்த மாதிரி தான் கேம் விளையாட வந்தாலே கடைசி சண்டை தான் வரும். சரி அப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜூஸ் ஏதாவது போட்டு குடிப்போமா? ஏய் ஆமாப்பா, பினாக்கி சொன்ன மாதிரி போதும். கடைசி சண்டை வந்ததுதான் மிச்சம். நம்ம ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நல்ல ஐடியா தான். நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுல போய் ஒவ்வொரு ஐட்டம் எடுத்துட்டு வந்துருவோம். அதை வச்சு ஜூஸ் போடலாம். ஓகேவா? என்ன பிங்கி ஸ்வீட்டி ஓகேவா? ஏய் ஆமா நல்ல ஐடியா தான். எல்லாரும் அவங்க வீட்டுல போய் ஒரு ஐட்டம் எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சரி ஃபாஸ்டா 5 மினிட்ஸ்ல எல்லாரும் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே எல்லாரும் வந்தாச்சு. ஏய் நான் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. தண்ணி தான் எல்லார்ட்டையும் இருக்கதானே செய்யும். ஏய் ஆனா தேவைதானே ஜூஸுக்கு, அதனாலதான் நான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். சரி வேற என்ன எடுத்துட்டு வந்தீங்க நீங்க? நான் லெமன் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. வெரி குட் வயலட், நீ லெமன். அடுத்தது ஜெனி என்னது சக்கரையா? ஓகே ஜெனி சக்கரை. அடுத்து அது என்னது? இது எங்க அம்மா லெமன் ஜூஸ்ல அது ஊத்துவாங்கப்பா. அது ஒரு ஃப்ளேவர் எசன்ஸ் மாதிரி. அதனாலதான் நான் அதை எடுத்துட்டு வந்தேன். இது ஊத்துனா நல்லா தான் இருக்கும். இதுக்கு பேரு நன்னாரி சர்பத்தா. உடம்புக்கு கூட நல்லதுதான். எங்க அம்மா தான் அதை கொடுத்தாங்க போடலான்னு. ஓகே அதுவும் நல்லதுதான். நெக்ஸ்ட் வேற என்னது? ஓகே இப்ப நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாமா? பினாக்கி சக்கரை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ முதல்ல லெமனை எடுத்து புளிவோம். லெமனை எடுத்து கொட்டை இல்லாம புளியணும். ஸ்ட்ராங்கா புளிப்பா, அப்பதான் ஜூஸே வரும். லெமனை நல்லா புளிஞ்சாச்சு. அடுத்து தண்ணி ஊத்திடலாம்ப்பா. ஆமா தண்ணி பார்த்து ஊத்தலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறமா ஜூஸ் ஃபுல்லா இதாயிடும். அப்போ ரொம்ப ஜூஸ் போட்டா ரொம்ப புளிச்சிடும். அதனால பார்த்து ஊத்துவோம். ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பினாக்கி நீ சும்மா தானே உட்கார்ந்துருக்க, மிக்ஸ் பண்ணிடா. வந்துருவீங்களே? சரி வந்துருவீங்களே சொல்ல. அடுத்தது என்ன? சக்கரை போடுவோம். சக்கரை
சக்கரை போதுமான்னு பார்த்துட்டு போடுங்கப்பா. ஆமா ஆமா, சரி நல்லா மிக்ஸ் பண்ணுடா பினாக்கி. அந்த ஜூஸையும் எடுத்து ஊத்து, அப்பதான் நமக்கு டேஸ்ட் என்னன்னு தெரியும். ஃபுல்லா ஊத்து ஊத்து, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். பினாக்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருடா நீ. மாறிடுச்சுடா இது. ஆமா ஆமா, எங்க அம்மா பண்ற ஜூஸ் கூட இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும். பினாக்கி நீ குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு. சக்கரை போடணுமா என்ன போடணும்னு? அப்பா கொஞ்சம் புளிக்குதுப்பா, கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கப்பா. தண்ணியா? ஓகே ஓகே, தண்ணி நான் இன்னும் கொஞ்சம் எங்க வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க ஊத்துங்க, அப்பதான் லெமன் ஜூஸோட டேஸ்டே வரும். இன்னும் ஊத்துங்க ஊத்துங்க. ஃபுல்லா ஊத்துங்கடி. உங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறனோ. போதும் போதும், நிப்பாட்டுங்க. பினாக்கி மிக்ஸ் பண்ணுடா. நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ டேஸ்ட் பாரு. நல்லா இருக்குப்பா ஜூஸ். எங்க அம்மா பண்ற மாதிரியே இருக்கு ஜூஸ். சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு கிளாஸ்ல நான் ஊத்தி தரேன். எல்லாரும் இப்ப இந்த ஜூஸை குடிக்கலாம். பப்ளி என்னடி அதுக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? விழுந்துராத. அதான் எனக்கு தெரியும். பேச்சுதான் சரி, உள்ள உளுந்துட்டு போயிடாத. ஜூஸ் நல்லாதான்ப்பா இருக்கு. நம்ம போட்ட ஜூஸ் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செஞ்சு செஞ்சு சாப்பிடலாம். ஓகேவா? நல்ல ஐடியா. ஆமா ஸ்வீட்டி, நல்ல ஐடியா. நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு செஞ்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.